பிரெஞ்சு காரல் மாதிரி நீங்களும் பிரெஞ்சை வந்து சரளமாக கதைக்க முடியும். அது எப்படி கதைக்கிறேன்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் தெரிகிற இந்த பழத்தோட பேர் உங்களுக்கு ஃப்ரெஞ்சில் தெரிஞ்சிருந்தா எனக்கு கொமெண்டில் எழுதுங்க. உங்களுக்கு கூது ஃபோன்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னால் என்ற மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. அதே மாதிரி டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் என்ற மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. இந்த பிரெஞ்சு காரல் மாதிரி நாங்கள் ஃப்ளூயிடிட்டியாக கதைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் லியசோன் செய்யணும். லியசோன்னு சொல்லி சொன்னால் ரெண்டு சொற்களுக்கு இடையில வந்து நாங்கள் தனித்தனியை கதைக்காமல் அந்த ரெண்டு சொல்லையுமே தொடுத்து இணைச்சி கதைக்கணும். அப்படி என்னென்ன சொற்களுக்கு நாங்கள் எப்படி பாவிக்கிறோன்னு சொல்லியும் என்னென்ன சொற்களுக்கு பாவிக்க கூடாது என்று சொல்லியும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். பொதுவாகவே சில சொற்கள் வந்து சில எழுத்துக்களில் முடிஞ்சுதுன்னு சொல்லி சொன்னால் அதை நாங்கள் வந்து உச்சரிக்க மாட்டோம். கடைசியில் வந்து அதை உச்சரிக்க மாட்டோம். அப்படியான சில எழுத்துக்கள் எஸ், தே, என், பே, எர் என்று சில சொற்கள் இருக்குது. இதுகள் வந்ததுன்னு சொன்னால் நாங்கள் கடைசியில் உச்சரிக்க மாட்டோம். ஆனால் இந்த சொல்லோட வந்து நாங்கள் இன்னொரு சொல்லு சேரும்போது அந்த சொல்லோட ஆரம்பம் வந்து வொயல்ல இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அதுக்கு வந்து கட்டாயம் லியசோன் செய்யணும். அதை வந்து தொடுத்து வாசிக்கணும். அப்படியான சில உதாரணங்கள் பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, தேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இது நாங்கள் ப்ளூஹியலுக்கு பாவிக்கிறோம். இதில் வந்து பின்னுக்கு இருக்க எஸ் வந்து நாங்கள் உச்சரிக்க மாட்டோம். தேஸ்ன்னு சொல்ல மாட்டோம். தேன்னு மட்டும்தான் சொல்லுவோம். இந்த சொல்லு வந்து இன்னொரு சொல்லு வொயல்ல தொடங்குற இன்னொரு சொல்லோட வரைக்க வந்து நாங்கள் அதை சேர்த்து இணைச்சு உச்சரித்து சொல்லுவோம். இப்போ அதுக்கு சில உதாரணங்கள் பார்ப்போம். தேசாப் இதில் வந்து அந்த எஸ்ஸும் சேர்ந்து ஆ வொயலோட சேர்ந்து நாங்கள் லியசோன் செய்கிறோம். இது வந்து ஜெட் மாதிரி உச்சரிக்கப்படுது. தேசாப். தேசோம் இதுலேயுமே முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அஷ் வந்து மியூவையாக இருக்குது. நாங்கள் வந்து அஷ்ஷை வந்து இதாக உச்சரிக்க மாட்டோம். மியூவையாக இருக்குது. அதால் வந்து பக்கத்தில் இருக்கிற ஓட சேர்த்து நாங்கள் உச்சரிக்கிறோம். தேசோம். les amis, mon animal, vous avez, nous avons. இப்படி நாங்கள் தனியே இருக்கைக்கு உச்சரிக்காத அந்த எழுத்தோட சேர்த்து லியசோன் பண்ணிக்க வொயல் வரைக்கும் அதை நாங்கள் இணைச்சு உச்சரிக்க பழகி கொள்ளணும். இது வந்து நாங்கள் இப்போ தனியே பிரித்து கதைக்காம மோ அனிமல் என்று அப்படி கதைக்காம மொன் அனிமல் என்று சேர்த்து கதைக்கணும். வூ அவே என்று கதைக்காம வூஸ் அவே என்று சேர்த்து கதைக்க பழகணும். அடுத்தது வந்து கட்டாயமாக நாங்கள் வந்து இதுக்கு லியசோன் இணைத்து தான் கதைக்கணும்னு சொல்லி சில ரூல்ஸுகள் இருக்குது. அது என்னென்ன சொற்களுக்குன்னு சொல்லி சில ரூல்ஸுகள் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது வந்து டெட்டர்மினோவும் நோவும் சேர்ந்து வரைக்க. டெட்டர்மினோன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், முன்னுக்கு வர ஆர்டிக்கிளை தான் நாங்கள் சொல்லுவோம். தே, லு, லா, லே, சே அண்டு நிறைய தே அதெல்லாமே வந்து நாங்கள் டெட்டர்மினோக்குள்ளே சொல்லுவோம். அதோடு சேர்த்து ஒரு நோ நாங்கள் ஒரு பெயர் சொல்ல போகிறோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு கட்டாயம் நாங்கள் இந்த இணைப்பு சொல்லித்தான் நாங்கள் அதை சொல்ல வேணும். அதுக்கு சில உதாரணங்கள் பார்ப்போம். les enfants, les amoureux, petit enfant, ces images, ces histoires,
இதுகளை வந்து நாங்கள் இப்போ தனியாக சொல்லலாது. சே இஸ்துவாகண்டு தனியாக சொல்லலாது. கட்டாயம் நாங்கள் இதில் வந்து லியசம் செய்தே ஆகணும். சே சிஸ்துவாக. ரெண்டாவது வந்து அட்ஜெக்டிவோட ஒரு நொம் பெயர் சொல் சேரேக்க வந்து நாங்கள் கட்டாயம் அதுக்கு லியசம் செய்து வாசிக்க வேணும், கதைக்கவும் வேணும். அதுக்கு சில உதாரணங்கள் பார்ப்போம். Un grand avion, un grand avion, de gros oignons, de gros oignons, bon élève, bon élève, mauvais exemple, mauvais exemple, les petits insectes, les petits insectes. அடுத்தது மூன்றாவது கட்டாயமாக நாங்கள் என்னத்துக்கு லியசோம் செய்யணும்னு சொல்லி சொன்னால் ப்ரொனோம் சுஜேக்கும் வேர்புக்கும் இடையில வந்து நாங்கள் லியசோம் செய்யணும். அதுக்கு சில உதாரணங்கள் பார்ப்போம். vous allez, vous allez, ils aiment, ils aiment, vous avez, vous avez, ils sont, ils sont, on écoute, on écoute. அடுத்ததா வந்து நாங்கள் என்னத்துக்கு லியசோன் செய்யணும்னு சொல்லி சொன்னால் ப்ரோனோம் காம்ப்ளிமெண்ட் d'objet இடையிலேயும் வேர்புக்கு இடையிலேயும் ரெண்டும் சேர்ந்து வந்தால் நாங்கள் அதுக்கு லியசோன் செய்யணும். இந்த ப்ரோனோம் காம்ப்ளிமெண்ட் d'objetண்டா என்னன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ரெபிட்டேஷன் செய்யாமல் ஏற்கனவே ஒரு பொருளை பற்றி கதைச்சிருந்தோம்னா அதுக்கு நாங்கள் ஓ பாவிச்சு சொல்லுவோம், இல்லை லே பாவிச்சு சொல்லுவோம். அதை திருப்பி கதை கேட்க வேர்புக்கும் சுஜேக்கும் இடையில அதை போட்டு கதைப்போம். அப்படி கதை கேட்குள்ள அந்த ப்ரோனோம் காம்ப்ளிமெண்ட் d'objet இடையிலையும் வேர்புக்கும் இடையிலையும் நாங்கள் அந்த லியசோன் செய்யணும். அதுக்கு சில உதாரணங்கள் பார்ப்போம். tu en as pris, tu en as pris, ils les attendront, ils les attendront, je vous aime, je vous aime, elle nous aide, elle nous aide, il les invite, il les invite. இப்படி இதுகளுக்கு இடையிலையும் நாங்கள் கட்டாயமாக லியசோன் செய்து கதைக்க வேணும். அடுத்ததா எதுக்கு நாங்கள் கட்டாயமாக நாங்கள் தொடர்பு இணைச்சி கதைக்கணும்னு சொல்லி பார்த்தா ரெண்டு ப்ரோனோமுக்கு இடையில வந்து நாங்கள் கட்டாயம் இந்த இணைப்பு செய்து கதைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு இடத்தை சொல்லி அங்கே போகிறேன் என்று திருப்பி அந்த இடத்தை குறிப்பிடாமல் அதுக்கு நாங்கள் ப்ரோனோம் பாவிச்சு கதைப்போம். இல்லை ஒரு பொருளுக்கு நாங்கள் ப்ரோனோம் பாவிச்சு கதைப்போம். அதுக்கு இடையில வந்து நாங்கள் கட்டாயம் முன்னுக்கு இருக்கிற ப்ரோனோம் சுஜேயோட சேர்த்து லியசோன் செய்யணும். அதுக்கு சில உதாரணங்கள் பார்ப்போம். nous en parlons, nous en parlons, vous y allez quand, vous y allez quand, on y pense souvent, on y pense souvent. அடுத்ததா வந்து இது இவ்வளவுமே வந்து நாங்கள் கட்டாயமாக லியசோன் இணைப்பு செய்து தான் கதைக்கணுமே தவிர தனித்தனியாக நாங்கள் இதை ஒவ்வொரு சொல்ல கதைக்க முடியாது. அப்படி நாங்கள் கதைச்சோம்னு சொன்னாலுமே மற்றாக்களுக்கு விளங்காது. ஆனால் அவ லியசோன் சொல்லி கதை கேட்க வந்து எங்களுக்கு விளங்காமல் இருக்கும். இதை நீங்கள் வடிவாக தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கோம். ரெண்டாவது வந்து என்னத்துக்கு நாங்கள் லியசோன் செய்கிறோன்னு சொல்லி சொன்னால் இதை வந்து ஃபெகுல்டாட்டிவ்னு சொல்லுவோம். இது வந்து ஃபார்மல். இப்போ நீங்கள் இணைப்பு செய்து கதைச்சாலும் சரிதான், இல்லை நீங்கள் அப்படியே கதைச்சாலுமே தனித்தனி சொல்லாமே கதைச்சாலுமே சரிதான். இதில் எந்த இதுவும் இல்லை. நாங்கள் ஃபார்மலாக கதை கேட்க வந்து கட்டாயம் இணைப்பு செய்து கதைக்கணும். இல்லை நீங்கள் நார்மலாக இப்போ வழியில் கதைக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அது இணைப்பு செய்யாட்டியுமே பிழை இல்லை. அதுக்கு சில உதாரணங்கள் பார்ப்போம். des choses importantes, des choses importantes. இதில் வந்து நீங்கள் வந்து ஷோஸுக்கும் ஆம்பர்டோனுக்கும் இடையில வந்து லியசோன் செய்தாலும் சரிதான், நீங்கள் செய்யாமல் கதைச்சாலுமே அது சரிதான். des personnes étranges, des personnes étranges, ils
cuisinaient ensemble. Ils cuisinaient ensemble. Je suis allée au marché. Je suis allée au marché. இல்லாட்டி நீங்க je suis allé au marché ன்னு சொன்னாலுமே சரிதான். C'est un garçon. C'est un garçon. Pas encore. Pas encore. இதை வந்து நீங்க pas encore ன்னு சொன்னாலுமே சரிதான். Dans un mois. Dans un mois. இதே மாதிரி வந்து நீங்க dans un mois ன்னு சொன்னாலுமே சரிதான். அடுத்தது வந்து என்ன பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னா, கட்டாயமா நீங்க எதுக்கெல்லாம் லீஸும் செய்யவே கூடாதுன்னு சொல்லி, இது வந்து நீங்க இணைச்சு கதைச்சிங்கன்னு சொன்னா அது பிழையே தான். அது எதுன்னு சொல்லி எந்த சொற்களுக்குன்னு சொல்லி இப்ப பார்ப்போம். ஒரு பெயர் சொல் வந்து சிங்குலியர் ஒரு மேல வரைக்க வந்து நாங்க வந்து அதுக்கு இணைப்பு செய்ய மாட்டோம். இப்ப உதாரணம் பார்ப்போம். Un enfant d'agréable என்று சொல்லக்கூடாது. Un enfant agréable என்று அதை பிரிச்சுத்தான் நாங்க சொல்லணும். Un chat terrible. Un chat terrible என்றது பிழை. Un chat arrive என்று நாங்க இணைப்பு செய்யாம சொல்லணும். அடுத்தது முக்கியமானது என்னன்னு சொல்லி சொன்னா ஏ பாவிப்போம். 3-4 பொருட்கள் சொல்லிட்டு கடைசியா ஏ சொல்லி இன்னொரு பொருளையும் சேர்த்து சொல்லும். அப்படி ஏ வரைக்கு வந்து நாங்க இணைப்பு செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா un chien est un chat என்று நாங்க சொல்லக்கூடாது. இதுல வந்து நாங்க liaison செய்யக்கூடாது. un chien est un chat தான் நாங்க சொல்ல வேணும். அடுத்தது முக்கியமா நாங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா சுஜேயோட வெர்பை சேர்க்கக்கூடாது. இப்போ ஒரு பேர் வருது, பேர் வந்து அங்கால வருதுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு நாங்க இணைப்பு சேர்த்து கதைக்க கூடாது. என்னன்னு சொன்னா அது ஒரு பேர், அதை வந்து நாங்க வெர்போடையோ இதோட இணைக்க கூடாது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா நிக்கோலா அதோர் என்றது பிழை. நிக்கோலா அதோர் என்றுதான் நாங்க சொல்லணும். பேர்களோட வந்து நாங்க இணைப்பு செய்யக்கூடாது. அதே மாதிரி ஒரு மிருகத்திர பேர் வருது, இல்லை ஒரு பொருட்களை சொல்றோம்னு சொன்னா அதோடையுமே சேர்த்து நாங்க வெர்பை வந்து இணைக்க கூடாது. உதாரணம் ton chat est beau என்றுதான் சொல்லணுமே தவிர ton chat est beau என்று சொல்லக்கூடாது. ton chat est beau என்றுதான் நாங்க பாவிக்க வேண்டும். அடுத்தது கடைசியா என்னத்துக்கு நாங்க பாவிக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னா சுப்ஜாங்டிவ். சுப்ஜாங்டிவ் வரைக்க அங்கால வந்து நாங்க ஆர்டிக்கல் இருந்தா அதை வந்து நாங்க சேர்த்து பாவிக்க கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா il faut que tu prennes son manteau என்று நாங்க அதை சொல்லக்கூடாது. இந்த prenne முடிகிற எஸ்ஸோட சேர்த்து அங்கால இருக்கிற ஆவை liaison செய்யக்கூடாது. il faut que tu prennes un manteau என்று தனித்தனியத்தான் நாங்க இதை சொல்ல வேண்டும். நீங்க கட்டாயமா எதுக்கு நாங்க liaison செய்து கதைக்கணும்ன்றதை ஞாபகம் வச்சிருக்கணும். அதே மாதிரி எதுக்கு நாங்க அந்த இணைப்பு வந்து செய்யக்கூடாதுன்றதையுமே ஞாபகம் வச்சிருக்கணும். இந்த 2 விஷயத்துலையுமே நீங்க கவனமா இருக்கணும். முக்கியமா எதுக்கு அந்த இணைப்பு செய்யக்கூடாது என்றதையுமே நீங்க ஞாபகத்துல வச்சிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க கதை கேட்க வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளூயிடிட்டே கிடைக்கும். சரளமா கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதையே நீங்க பாவிச்சு கதைச்சு பாருங்க, நீங்களே உணர்வீங்க எனக்கு பிரெஞ்சு வந்து சரளமா கதைக்க வருதுன்னு. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா பிரெஞ்சு கதை கேட்க வந்து உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.